இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நமக்கான நேரத்தை ஒதுக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட செயல்களை செய்கிறோம். நாம் செய்கின்ற செயல்கள் வெற்றியடைய முதலில் இறைவனின் ஆசீர் தேவை என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட நம்மை படைத்த கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கி அவரின் ஆசீரை பெற நம்மில் எத்தனை பேர் ஆசையாயிருக்கிறோம் என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அடிக்கடி கடவுளே எங்களோடு தங்கும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் கடவுள் நம்மில் தங்குவார். அவர் தங்குவதற்கு ஏற்ற இடமாக நம் உள்ளத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வோம். ஜெபத்தில் அன்றாடம் இறைவனோடு உரையாடுவதன் மூலம் அவர் நினைவு நம்மிடம் நீங்காமல் நிலைத்திருக்கிறது. இல்லையென்றால் நாம் கடவுளை படிப்படியாக மறந்து அவர் இல்லாதது போல நாம் வாழ பழகிவிடுவோம். இப்படித்தான் பலருடைய வாழ்க்கையில் கடவுள் இடம்பெறாமல் போகிறார். எனவே அன்றாடம் கடவுளின் உடனிருப்பில் வாழ்ந்து அவரின் ஆசீரை பெற்றுக்கொள்ள முழு முயற்சி எடுப்போம். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்கிறார் திருவள்ளுவர். நிலத்தின் உரிமையாளர் அன்றாடம் தமது நிலத்திற்கு சென்று அதை கவனிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நிலம் சிறிது சிறிதாக காணாமல் போய்விடும் என்பதே இதன் பொருள். கடவுளுடன் நமக்கு உள்ள உறவும் அப்படித்தான் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். அடிக்கடி அவருடன் உறவாடி வாழாவிட்டால் கடவுளை எண்ணாமலேயே வாழ்க்கையை முடித்து பேரிழப்புக்கு ஆளாவோம். எனவே நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கடவுளை நினைப்போம். அவரின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை புரிந்து கொள்வோம். உலக முடிவு வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்துள்ள கடவுள் நம்முடன் இருக்க நாம் ஆவல் கொள்வோம். நாம் நாளும் அவரோடு இருக்க இணங்காவிட்டால் அவர் நம்மோடு தங்குவதற்கான வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொண்டு நாளும் ஆண்டவர் நம்மோடு தங்குவதற்கு நம்மை தயார்படுத்துவோம். ஒரு விமானம் தனது கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறிக் கொண்டிருந்தது. உள்ளே இருந்த அனைவரும் பதறி துடித்தனர், கதறி அழுதனர். தங்களின் விருப்ப தெய்வங்களை நோக்கி பக்தியுடன் வேண்டியபடி இருந்தனர். விமான ஓட்டியும் விமானத்தை கட்டுப்படுத்த கடும் முயற்சிகளை கையாண்டு கொண்டிருந்தார். விமான சிப்பந்திகள் பயணிகளை அமைதிப்படுத்த முயன்று கொண்டிருந்த போதும் அவர்களை உச்சபட்ச பதற்றம் தொற்றிக் கொண்டிருந்தது. இந்த அமளியில் ஒரே ஒருவர் மட்டும் அமைதியாக எந்தவித சலனமுமின்றி அமர்ந்திருந்தார். அருகில் இருந்தவர்கள், உங்களுக்கு உயிர் பயம் இல்லையா? இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களே என்று கேட்டபோது, நான் எப்போதும் எனது மனதை தூய்மையாக வைத்திருக்கிறேன். இறை அச்சத்துடன் வாழ்கிறேன். எல்லா மக்களையும் நேசிக்கிறேன். எனவே எனக்கு எது குறித்தும் பயமோ பதட்டமோ இல்லை. உயிர் பிழைத்தால் என் மகனின் வீட்டிற்கு போவேன், இறந்தால் என் விண்ணக தந்தையிடம் போவேன் என்று அமைதியாக கூறினாராம். நாமும் கடவுளோடு நாளும் பயணித்து எதற்கும் தயார் நிலையில் இருக்கும் போது எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை என்பதை உணர்ந்து வாழ்வோம். நாளும் இறை வழியில் பயணிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை ஆழப்படுத்தி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள்
மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். என்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களை நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவா, இன்னுடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என்
தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாறும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 6 முதல் 11. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 103, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 6 முதல் 8 மற்றும் 10. இரண்டாம் வாசகம்
திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நமது சுமைகளை ஆண்டவர் பாதம் இறக்கி வைக்கவும், அவர் கற்றுத்தரும் பாடங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்த
காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். இயேசுவின் திரு இருதய பெருவிழா. கிபி 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் ஆசீர்வாதப்பர் மற்றும் சிஸ்டர்சியன் துறவு மடங்களில் கடைபிடிக்கப்பட்ட இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சி 16ஆம் நூற்றாண்டுகளில் பரவலாக்கப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கின்றது. 16ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் மறைப்பணியாளர் யோவான் யூட்ஸ் திரு இருதய பக்தி முயற்சிக்கான கட்டளை செபம் தயார் செய்து விழாவினை கட்டமைக்க இப்பெருவிழா கிபி 1670ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் நாள் ரீனஸில் உள்ள குருமடத்தில் முதலில் கொண்டாடப்பட்டது. திரு இருதய ஆண்டவரை காட்சியாக கண்ட அருட்சகோதரி மேரி அலகாக் கிபி 1673ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் திரு இருதய ஆண்டவரின் காட்சியினை உலகிற்கு அறிவித்து திரு இருதய ஆண்டவரின் பக்தி முயற்சியில் ஈடுபட்டார். ஆண்டவர் இயேசு கிபி 1674ஆம் ஆண்டு அருட்சகோதரி மேரி அலகாக்கிற்கு அளித்த காட்சியில் திரு இருதயத்துடன் கூடிய தனது படத்தை சித்தரித்து வணங்குமாறும் தனது அன்பை பெற அடிக்கடி நற்கருணை உட்கொண்டு நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். கிபி 1675ஆம் ஆண்டு சகோதரி மேரி அலகாக்கிற்கு அளித்த காட்சியில் மக்களின் பாவத்தினால் வேதனையுறும் தன் இருதயத்தினை திறந்து காட்டிய ஆண்டவர் இயேசு யார் தன் இருதயத்திற்கு ஆறுதல் தருகின்றார்களோ அவர்களுக்கு 12 வகையான நன்மைகள் செய்வேன் என்று வாக்களித்தார். திரு இருதய ஆண்டவரின் காட்சிகளைப் பற்றிய குறிப்புகள் அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக் அவர்களின் ஆன்மீக குரு கொலம்பியரின் அறையில் தந்தையின் இறப்புக்குப் பின் எடுக்கப்பட்டு கிபி 1684ஆம் ஆண்டு லயோன்ஸில் வெளியிடப்பட்டது. அருட்தந்தை கொலம்பியரின் குறிப்புகளின்படி திரு இருதய ஆண்டவரின் பக்தி முயற்சி அகில உலகமெங்கும் பரவ திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அகில உலகையும் மனித குலத்தினையும் திரு இருதய ஆண்டவரிடம் ஒப்படைத்தார். திரு இருதய ஆண்டவரின் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவங்களினால் வேதனையுறும் ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு ஆறுதல் கூறி நமது பாவச் செயல்களை மன்னிக்கும்படியாக ஜெபிப்போம். நாளைய பெருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நம்மிடமுள்ள உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பியிருக்கிறார். நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த தினத்திலே நமது ஆசிரியர் பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, ஆசிரியர் பெருமக்களை நீர் கொடுத்ததற்காய் நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு
அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவரே, ஆமேசுவே, இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். ஐயா, எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆசிரியர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.